ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் தான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பிகினர்களாலும் இந்த ரொட்டியை செஞ்சிடலும் கிழங்கு ரொட்டி ஈஸியான முறையில் செஞ்சு காட்டியிருக்கிறேன். இந்த ரொட்டி வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லைன்னா ஈவினிங் டைமுக்கு ஒரு பிளேண்டியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இதுக்கு வந்து முதல்ல வந்து கோதுமை மாவு தான் எடுத்துக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு மைதா மாவு எடுத்துக்கலும். நான் வந்து கோதுமை மாவு தான் எடுத்துட்டேன். ஒரு 2 கப் மாதிரி மாவு எடுத்துட்டேன். இது ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கணும். அப்படின்னா இந்த மாவு வந்து நாங்கள் முதலாவது பனஞ்சு வச்சிடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, எண்ணெய் ஒரு 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதை பனஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் தண்ணி சேர்க்குற டைமு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பனஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த மாவை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் டோவாக பனஞ்சு எடுத்துக்கலாம். நாங்கள் இந்த மாவு எந்த அளவுக்கு நாங்கள் கையால் இழுத்து பிணையுவோமோ அந்த அளவுக்கு தான் மாவு நல்லா சாஃப்ட் ஆகி வரும். முடிஞ்ச அளவு ஒரு 5 நிமிஷம் மாதிரி மாவு நல்லா இழுத்து இப்படி பனஞ்செடுத்துக்குவோம். பனஞ்செடுத்த மாவு நான் வந்து ஒரு 10 நிமிஷம் மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். ஏன்டா நாங்கள் அடுத்த கறிகள் செய்கிறதுக்காக வேண்டி. இதுக்கு கறி வந்து நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு தோல் உரித்து வச்சுட்டேன். இதுக்கு வந்து நல்லா பூனியை போட்டு பொரிச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு ஃபேனில் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துனேன். உங்களுக்கு குக்கிங் ஆயில் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வரச்சில் கொஞ்சம் நச்சீரகம் சேர்த்துக்கணும். ஒரு அரைக்கரண்டி மாதிரி சேர்த்து நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சு வர டைமுக்கு இதோட கூனி சேர்த்துனேன். கூனி இல்லாட்டி உங்களுக்கு இறால் சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச கூனி தான் சேர்த்துனேன். சேர்த்து நல்லா அதை பொரிய விடணும் அதோட. இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சின்னதாகவே கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கூனியை போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வரும். நல்ல ஒரு மணமே வரும் இந்த கூனி பொரிய சில. கூனியை போட்ட பிறகு ஒரு அகப்பையில் இல்லாண்டு ஒரு கரண்டியால் இப்படி கலந்துடுங்க. அப்போ வந்து எல்லா சைடும் நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வர டைமுக்கு ஒரு 5-6 பூண்டை வந்து சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ பூண்டையும் இதோட சேர்த்துக்கணும். பூண்டும் அந்த பூனையும் பொரிஞ்சு வர நல்ல ஒரு மணம் வரும். இப்போ இதையும் பொரிஞ்சு வர அப்படியே விட்ட பிறகு அடுத்து இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாம் கலந்துட்ட பிறகு இதோட வந்து அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீள்வாக்கில் இல்லாமல் சின்ன பாக்ஸ் மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துன்னு நல்லா கூடுதலான அளவு வெங்காயம் சேர்த்துட்டேன். சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்புத்தூளும் உங்களுக்கு சேர்த்துக்கணும். உங்களுக்கு இந்த கூனிக்கு பதிலாக டின் ஃபிஷ் இருந்தால் சேர்த்துக்கலும். இல்லாட்டி சிக்கன் ஃப்ரை பண்ணினது அதை சின்னதாக கட் பண்ணி அதுவும் போட்டுக்கலும். அது கூட விருப்பம். நான் வந்து கூனி தான் போட்டுட்டேன். போட்ட பிறகு இதெல்லாம் நல்லா வதங்கி வர டைமுக்கு உப்புத்தூள் சேர்த்த பிறகு இதோட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சள், மிளகு, கொஞ்சம் போல் கட்டர்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு மசாலாக்கள் சேர்த்துக்கலும். சேர்த்து எல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். இதெல்லாம் கலந்துட்ட அப்புறம் நாங்கள் அவிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். எல்லாம் அந்த மசாலாக்கள் கிழங்குல படுற மாதிரி எல்லாம் நல்லா கலந்துட்ட போகிறோம். இந்த கறியை நாங்கள் எடுத்து அப்படியே இன்னொரு பவுலுக்கு மாற்றி அப்படியே ஆற வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு இல்லாட்டி இதே ஃபேனில் எடுத்து வச்சுக்கோங்க. மேலும் நான் வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றினேன். இன்னொரு பவுலுக்கு மாதிரி மாற்றி எடுத்துட்டேன். இப்போ மாவை வந்து பார்த்து நல்லா சாஃப்டாகி வந்துச்சு. இப்போ வந்து அது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துனேன். அப்படின்னா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துட்டு எங்களுக்கு அந்த ஒரு ரொட்டி அளவுக்கும் இப்போ ஒரு போட் எடுத்துக்கோங்க. இல்லாண்ட கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பண்ணின பிறகு இன்னும் எப்படி உருட்டுக்கட்டையில் எப்படி தட்டி எடுத்துக்கணும். உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் நல்லா வரணும்னா ஒரு கட்டர் வச்சு வெட்டிக்கலாம். இல்லாட்டி ஒரு மூடியை வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சில்வர் மூடி ஒன்று இந்த அந்த பாலியில் அதைத்தான் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ அந்த ரவுண்ட் எல்லாம் ஒரே ஷேப்பில் வரும். இப்போ நாங்கள் கறியை வைப்போம். எப்படின்னு பார்ப்போம். கறியை வந்து நீங்கள் ஒரு பகுதிக்கு இது போல் வச்சுக்கோங்க. வச்சு அப்படியே வந்து நீங்கள் இந்த ரொட்டியை அடுத்த பக்கத்தை எடுத்து தூக்கி அப்படியே மடித்து ஓரமெல்லாம் நல்லா ஃபில் பண்ணிவிடுங்க. நல்லா கையாலே வரலாலே உங்களுக்கு நல்லா அப்படியே அழுத்திடலும். அப்போ வந்து நல்லா கறிகள் ஒன்றும் வெளியே வராது. உங்களுக்கு இதை அப்படியே ஒவ்வொன்றா எப்படி செஞ்சு எடுத்துட்டா உங்களுக்கு அவசரமாக டக்குனு செஞ்சு எடுத்துடலும். நான் இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு வச்சுருந்தேன். வச்ச பிறகு இது இப்படியே தான் ஒவ்வொன்றா எல்லாம் தட்டி எடுத்துனேன். தட்டி கறியெல்லாம் வச்சு மடித்து எடுத்துட்டேன். ரிப்பீட் அந்த ரொட்டியை நான் திரும்ப மடித்து கட்டினேன். எப்படி நீங்கள் தட்டி எடுத்த பிறகு ஒரு பக்கத்தில் கறியை வச்சு நல்லா கரண்டியால் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அப்படின்னா நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி பண்ணின பிறகு நல்லா மடித்த பிறகு எப்படி எடுத்து வச்சுட்டு வேண்டியதான். இப்போ இதை நாங்கள் சுட்டு எடுத்துக்கணும். ஒரு தோசைக்கல் இல்லாட்டி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் ஆயில் அதுலேயும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. மிச்சம் ஆயில் இல்லை கொஞ்சம் போல். இப்போ இதை வந்து அப்படியே வச்சிட வேண்டியதான். அதிலே நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. வச்ச பிறகு இதை அப்படியே வச்சு ஒரு பக்கம் வெந்து வரச்சில உங்களுக்கு விளங்கும் அந்த ரொட்டியோட கலர் மாறி வரும் வெந்த மாதிரி. அப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இப்படி வேக வச்சு எடுத்துக்கணும். 4 பக்கமும் அதில் ஓரங்கள் எல்லாம் நல்லா நீங்கள் எப்படி முடிஞ்ச அளவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உள்ளுக்கு கறி வந்து தனிக்கு வெளியில் உள்ள அந்த ரொட்டி தான் வேகணும். இடைகள் இன்னும் வேகணும். அப்போ இதெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வெந்த பிறகு நீங்கள் இதை அப்படி இறக்கி ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஆற டைமுக்கு நீங்கள் ஒரு
ஹோல்ஸ் உள்ள ஒரு பிளேட்டில் மாதிரி போட்டுக்கும். அப்படின்ற ஒரு ஸ்டீமர் மாதிரி ஒரு இடத்துல போட்டுனா நல்லம். அப்போ வந்து அந்த ஆவிக்கு அது வந்து சூடாய் ஆறாமல் இருக்கும். அப்படின்னா அந்த ஈரடிச்சாமல் இருக்கும் அந்த ரொட்டி. இல்லைன்னா கொஞ்சம் மிளகின மாதிரி வரும். நீங்கள் இப்போ இந்த ரொட்டி சுட்டு எடுத்த போகிறோம், நான் வந்து ரைஸ் குக்கர் அந்த ஸ்டீமர் செட்டில் தான் வச்சுருந்தேன். அப்போ வந்து அந்த ரொட்டி நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி காட்டுன்னு பிறகு ஆறின பொறை அப்படின்ட்டு. இப்போ இதை உங்களுக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கும் காலை சாப்பாடுண்டா அவங்க டிஃபன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு போட்டு அனுப்பிடணும். இப்போ நான் உங்களை உடச்சி காட்டினேன் எப்படின்ட்டு. நீங்களும் இன்ஷால்லா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவசரமாக ரொட்டி செஞ்சிடலாம். ஒரு கறி எதுவும் தேவையில்லை தொட்டு சாப்பிட்றதுக்கு. இதுக்குள்ள ஃபில்லிங் கறியே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.